பெஞ்சல் புயல் எதிரொலியாக சென்னையில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த கனமழை என்பது நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று காலை முதலே இடைவிடாது தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது. சென்னை நகரம் முழுவதுமே பலத்த காற்றுடன் தற்போது கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஆங்காங்கே சாலைகளில் மழைநீர் தேங்கக்கூடிய ஒரு சூழல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்களை இயக்க முடியாத ஒரு நிலைதான் தற்பொழுது சென்னையை பொறுத்தவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் மழைநீர் சாலைகளை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய காரணத்தினால் வாகனங்கள் மிதந்து செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு சென்னையில் பல்வேறு இடங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றன. சென்னையில் நள்ளிரவில் தொடங்கிய கனமழை என்பது தற்போது வரை இடைவிடாது பெய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் பலத்த சூறை காற்றோடு கனமழை கொட்டி வருகிறது. கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் சென்னையில் சில இடங்களில் நீர் தேங்கி இருக்கிறது. இந்த மழை நிலவரம் குறித்து நம்மோடு பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆர்வலர் ஹேமச்சந்திரன் இணைப்பில் இருந்திருக்கிறார். வணக்கம் ஹேமச்சந்திரன். வணக்கம். எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான ஒரு மழை பொழிவை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சா இந்த பெஞ்சல் புயல்? அதாவது தற்போது பாத்தீங்கன்னா சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே ஒரு 120 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு கிழக்கே ஒரு 130 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கு. இந்த புயல் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக சென்னைக்கும் புதுவைக்கும் இடையே இன்று இரவு கரையை கடக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக மகாபலிபுரம் மற்றும் மரக்காணம் பகுதிகளை மையமாக வைத்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. நமது சன் நியூஸ் தொலைக்காட்சியில தொடர்ந்து இதை பதிவு செய்து கொண்டிருந்தோம். இந்த சூழல்ல இதன் காரணமாக வடக்கு வடமேற்கு காற்று குவிதல் தற்போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளில் விழ தொடங்கி இருக்கு. தீவிரமான மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கி இருக்கு. வரக்கூடிய மணி நேரங்கள்ல இந்த மழையின் தாக்கம் படிப்படியாக மேலும் அதிகரிக்கும். தரைக்காற்றின் வேகமும் அதிகரிக்கும். இந்த புயல் கடற்கரையிலிருந்து நிலப்பகுதியை அடையும் போது மிக மெதுவாக நகர்வதற்கும் அருகே நிலை கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. முன்னதாகவே இது இரவு தான் கரையை கடக்க தொடங்குது. இரவு ஒரு 7 மணிக்கு கரையை கடக்க தொடங்கி முழுமையாக கரையை கடப்பதற்கு நள்ளிரவு நேரங்கள் அல்லது நாளை அதிகாலை ஆகும் என எதிர்பார்க்கப்படுது. இது கரையை கடக்க தொடங்கிய பின்பு விழுப்புரம், புதுச்சேரி, செங்கல்பட்டு, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் மழையின் தாக்கம் அதிகரிக்கும். ஏன்னா இந்த தற்போது சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த வடகிழக்கு காற்று குவிதல் மழைப்பொழிவு தெற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது இன்று இரவு வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி மாவட்டங்கள்ல அதீத கனமழைக்கான வாய்ப்பு. அதன் பிறகு அந்த மழைப்பொழிவு புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் பகுதிகள் நோக்கி நகர தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது. இப்போ கடந்த 5 மணி நேரத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த கேடிசிசி ஜோன் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை இந்த 4 மாவட்டத்திலையுமே சேர்த்து 5 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாகி இருக்கு. இது இன்னும் எந்த அளவுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? அதாவது அடுத்த ஒரு 10 மணி நேரத்து முதல் 12 மணி நேரத்திற்கு இன்று இரவு 9-10 மணி வரைக்குமே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. புயல் மேலும் அருகில் ஒரு 50 கிலோமீட்டர் அருகில் மையம் கொள்ளும் போது இந்த மழையின் தீவிரம் அப்படிங்கறத அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறுகிய காலத்திலேயே தீவிர மழைப்பொழிவு பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது சென்னைக்கும் புதுவைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் அந்த தீவிர மழைப்பொழிவு இருக்கும். இந்த புயலின் நகர்வு அப்படிங்கிறது வரக்கூடிய மணி நேரங்கள்ல மெதுவாக நகர தொடங்கும். ஒரே இடத்துல மையம் கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு சில மணி நேரங்களுக்கு கரையை கடப்பதற்கு முன்னதாக. அதன் காரணமாக கடற்கரை அருகே மையம் கொள்வதன் காரணமா மழைப்பொழிவின் தீவிரம் அப்படிங்கிறது வரக்கூடிய அடுத்த 12 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டான கேடிசிசி ஜோனில் அதிகமாக இருக்கும். அதன் பிறகு இது விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் எதிர்பார்க்கலாம். புயல் கரையை கடக்க தொடங்கிய பிறகு இரவு நேரங்கள்ல திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வடக்கு உள் மாவட்டங்கள்லையும் கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த பெஞ்சன் புயலை பொறுத்த வரைக்கும் இது காற்றை அதிகம் கொடுக்காது, மழைப்பொழிவை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு புயல் அப்படிங்கிறத நிறைய முறை நீங்கள் பதிவு செஞ்சுருந்தீங்க. அதே மாதிரி மழைப்பொழிவு அதிக கொடுக்கக்கூடிய புயலாக இருக்கும்போது எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும்? கடந்த வருடத்தில் மிக்ஜாம் புயல் அப்போ ஒரே நாளில் 42 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது, சென்னையே வெள்ளக்காடாக மாற்றியது. அதே மாதிரி ஒரு நிலைமை இந்த புயல் ஏற்படுத்திடுமா அப்படிங்கிற ஒரு அச்சம் மக்களுக்கு இருக்கு. என்ன சொல்ல வரீங்க?
அதாவது மிக்ஜம் புயலை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 24 முதல் 36 மணி நேரத்திற்கு சென்னைக்கு அருகே நிலை கொண்ட புயல். இந்த புயல் அவ்வளவு மணி நேரங்கள் நிலை கொள்ளாது. அருகில் ஒரு 6 முதல் 7-8 மணி நேரங்களுக்கு தான் மிக மெதுவாக நகர்ந்து அல்லது நிலை கொண்டு மழையை கொடுக்க இருக்கு. அப்படி பார்க்கும்போது அடுத்த 12 மணி நேரம் இன்று இரவு 9-10 மணிக்கு வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல அந்த அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. புயல் மையம் கொள்ளும் இடத்துல அந்த தீவிர மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மிச்சம் அளவிற்கு இருக்காது. அதே சமயத்துல 2-3 மணி நேரங்கள்லயே இந்த அதீத கனமழையாக 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் மழை பொழிவை இது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தொடர்ந்து இந்த புயலின் நகர்வை நம்ம கண்காணிக்க வேண்டும். மக்கள் அச்சப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தரைக்காற்றின் வேகமும் வரக்கூடிய மணி நேரத்தில் அதிகரிக்கும். தற்போதே 55 கிலோமீட்டர் வேகத்துல காற்றின் வேகம் பல இடத்துல பதிவாகி வருகிறது. இன்று மாலை முதல் தரைக்காற்றின் வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் அளவிற்கு செல்ல தொடங்கும். புயல் கரையை கடக்க தொடங்கினால் மழைப்பொழிவின் தீவிரம் குறைய தொடங்கி காற்றின் வேகம் அதிகரிக்கும். புயல் கரையை கடக்கும் வரைக்கும் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். தொடங்கிய பிறகு மழைப்பொழிவு குறைந்து காற்று சற்று அதிகரித்து காணப்படும். மழைப்பொழிவு தெற்கு பகுதி நோக்கி நகரும். இப்போ மிக்ஜாம் புயலின் போது 42 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தாலும் கூட அப்போ ஒரு சின்ன மாறுபாடு இருந்துச்சு. கடல் அதிகமான ஒரு கொந்தளிப்போட இருந்துச்சு. கடல் சீற்றம் அதிகமாக இருந்துச்சு. அதன் காரணமாக முகத்துவாரங்களில் கடல் நீர் கொண்டு போய் செல்லக்கூடிய அந்த இடங்களில் கடல் நீர் மழை நீரை உள்வாங்கலை. அதன் காரணமாக சென்னை முழுவதுமே வெள்ளக்காடாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போ இந்த மழையை பொறுத்த வரைக்கும் அதே போல இருக்குமா, அல்லது கடல் கொந்தளிப்பு கடல் சீற்றம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குமா? கடல் நீர் இந்த மழை நீரை உள்வாங்கிக் கொள்ளுமா? அதாவது இந்த புயலுமே மிக மெதுவாக நகர்ந்து கடற்கரை அருகே நிலை கொள்ளும் ஒரு சூழல் காணப்பட்டு வருகிறது. அதுல என்ன ஒன்று சாதகமாக இருக்குன்னா, அடுத்த 12 மணி நேரத்திற்குள் புயல் கரையை கடக்க தொடங்கிறோம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. புயல் கரையை கடக்க தொடங்கினால் இந்த வெள்ள நீர், அதாவது மழை நீர் கடல்ல கலப்பதற்கு சாதகமான சூழல் தொடங்கிவிடும். அப்படி பார்க்கும்போது அடுத்த ஒரு 12 மணி நேரத்திற்கு கடல் கொந்தளிப்பும் கடல் சீற்றமும் அதிகமாக இருக்கும். கரையை கடக்க தொடங்கிய பிறகு இந்த சீற்றங்களும் இந்த கொந்தளிப்பும் மழை நீர் கடல்ல இணைவதற்கான சாதக சூழலும் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.